திங்களணி சடைப்பெருமான் பூசியாற்றி திரிமதிலும் கடந்திரமுன் நின்றான் யாவன் தங்கு கடற்புவி வரப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களத்தின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே. ஒரு நாள் சில வேடர்கள் கணராஜனிடம் பதறி ஓடி வந்து காட்டில் துஷ்ட மிருகங்கள் அதிகரித்து நாட்டு பயிர்களை எல்லாம் நாசம் செய்து மனிதர்களை நடமாடப்பட்டாமல் செய்து வருகின்றன என்று முறையிட்டார்கள். அரசனும் மந்திரி பிரதானிகளோடும் படை வீரர்களோடும் வேட்டு நாய்களோடும் காட்டிற்கு புறப்பட்டு சென்று அங்குள்ள துஷ்ட மிருகங்களை மிகவும் தீரத்தோடு வேட்டையாடி அழித்தான். பிறகு வேட்டையிலிருந்து திரும்பி வரும்போது கணராஜனுக்கு அடக்க முடியாத தாகம் மூண்டு விட்டது. அதனால் அவன் வழி தவறி இரு கண்களும் மங்கி தன் படர் வீரர்களுடன் ஒரு இருண்ட காட்டினுள் ஊடுருவி சென்றான். அந்த காட்டினுள் வாசனை மிகுந்த மலர்ச்செடி கொடிகளை சூழப்பெற்று அதில் அழகான ஒரு நந்தவனமும் தெள்ளிய நீருள்ள தடாகம் ஒன்றும் இருப்பதை கண்டு மனமகிழ்ச்சியுடன் அந்த இடத்தை அடைந்தான். தடாகத்தில் தாகம் தீரம் மட்டும் தண்ணீர் அருந்தி உடல் களைப்பை போக்கிக் கொள்ளும் பொருட்டு நீராழிவிட்டு ஒரு மரத்து நிழலில் அமர்ந்து இளைப்பாறினான். அங்கே தென்றல் காற்று வெகு வேகமாக வீசிக்கொண்டு இருந்தது. அப்போது அந்த வனத்தில் ஆசிரமம் அமைத்து வைத்து வந்த கபிலமாக முனிவருடைய சீடர்களில் ஒருவன் அந்த தடாகத்தில் நீராடச் சென்றான். அவன் மரத்து நிழலில் இளைப்பாறும் கணராஜனையும் அவனது சேனா வீரர்களையும் பார்த்துவிட்டு விரைந்து சென்று அதை பற்றி தன் குருவான கபில முனிவரிடம் கூறினான். உடனே கபில முனிவர் அச்சுடனை அனுப்பி கணராஜனை அழைத்து வரச் செய்தார். சூரியனை போல் ஒளிரும் சிந்தாமணியை மார்பில் சூடியுள்ள கபில முனிவரை கண்டதும் கணராஜன் களிப்பேறு வகை கொண்டு அவருடைய திருவடிகளை பேரன்போடு வணங்கி நின்றான். அவனை கபில மகரிஷி ஒரு ஆசனத்தில் அமரச் செய்து அவனுடைய ஊர் பெயர் முதலான விவரங்களை விசாரித்து தெரிந்து கொண்டார். பிறகு முனிவர் மகிழ்ச்சி அடைந்தவராக, அரசனே, என் ஆச்சிரமத்துக்கு வந்தவள் யாரும் பசியுடன் திரும்பி சென்றதில்லை. அதனால் நீயும் உன் படை வீரர்களும் உணவுண்டு இங்கிருந்து செல்லலாம் என்றான். அதற்கு அரசன் பேருவகையுடன் சம்மதித்தான். உடனே கபில முனிவர் தம் மார்பில் அணிந்திருந்த சிந்தாமணியை தமது கையில் எடுத்து ஒரு ஆசனத்தின் மீது வைத்து பூஜை செய்துவிட்டு, சிந்தாமணியை என் ஆசிரமத்தை நாடி வந்திருக்கும் அனைவருக்கும் பசியார சுவை உணவுகளோடும் பிரமாதமாக விருந்த காய்க்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார். உடனே அச்சிந்தாமணியின் சக்தியினால் அந்த வனத்தில் பேரளவோடு அதி வினோதமான ஒரு நகரம் உண்டாயிற்று. அந்த நகரத்தில் மாடி ஏழுங்கூட கோபுரங்களும் வானலா விளம்பி காட்சியளித்தன. அரசனுக்கும் அவன் படை வீரர்களுக்கும் தேவையான உணவு பண்டங்களும் ஒரு சில கணங்களிலேயே தயாராகிவிட்டது. அவற்றை கண்டு மகிழ்ந்த கபில முனிவர் அரசனுக்கும் அவன் சேனைகளுக்கும் வயிறார விருந்திட்டு மகிழ்ந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு நகரத்தையே உண்டாக்கி அளவற்ற படை வீரர்களுக்கு அமுதம் தயாரித்து அளித்த அந்த சிந்தாமணியின் அது அற்புத சக்தியை கணராஜன் எண்ணி வியந்தான். அது எப்படியாவது தானே அடைந்து விட வேண்டும் என்ற பேராவலும் அவன் மனதில் எழுந்தது. உடனே அவன் முனிவரை நோக்கி, சுவாமி, தங்கள் தவ வலிமையினாலேயே தாங்கள் நினைத்த காரியத்தையெல்லாம் சாதிக்க வல்லவராக இருக்கும்போது கேட்பதை அளிக்க வல்ல அந்த சிந்தாமணியை தங்களிடம் எதற்காக வைத்திருக்க வேண்டும்? என்னை தங்கள் குமாரனாக பாவித்து அந்த சிந்தாமணியை எனக்கு கொடுத்தள்ள வேண்டும் என்று வேண்டினான். அரசனை, இந்த சிந்தாமணி என் பிராணனை விட மேலானது. அதனால் இதை தவிர வேறு எதை நீ கேட்டாலும் மறுக்காமல் தருவேன். தயவு செய்து இதை மட்டும் கேட்காதே என்றார் கபில முனிவர். கணராஜனோ சிந்தாமணி எப்படியாவது அடைந்தே தீருவது என்று பேராசை கொண்டான். அதனால் அவரிடமிருந்து சிந்தாமணியை பலவந்தமாக கைப்பற்றினான். அதனால் முனிவருக்கு அடங்க முடியாத கோபம் மாத்திரம் ஏற்பட்டது. அடே அற்பனே, திருலோக சக்கரவர்த்தியாக இருந்தும் திருப்தி இல்லாமல் எனக்குரிய பொருளை பலாத்காரமாக பறித்து கொண்டு விட்டாயே. நான் வணங்கி பூஜிக்கும் அந்த கடவுளை அவதாரம் எடுத்து உன் அகம்பாவத்தையும் உன்னையும் அழித்தொழிப்பாராக. இனி என் முன்னாலே ஒரு கணம் கூட நிற்காதே. மீறி நின்றால் உன்னை சபித்து சாம்பலாக்கி விடுவேன். உடனே போய்விடு என்று கூவினார். கணராஜன் அப்போதும் சிந்தாமணியை திருப்பி கொடுக்காமல் அதை தாக்கி கொண்டு தன் தலைநகருக்கு சென்று அதன் சக்தியால் அளவற்ற சித்திகளோடு மூலகத்திலும் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்தி வாழ்ந்து வந்தான்.
பிராணனுக்கு சமமான நாகமணியை இழந்த நாகம் போல தம் சிந்தாமணியை இழந்த கபில முனிவரோ அதை பற்றியே ஓயாமல் நினைத்து பெருமூச்சறிந்து அளவற்ற துயரத்தில் பித்து பிடித்தவர் போலிருந்தார். தம்மிடமிருந்து அதை அபகரித்து கொண்டு போன அந்த சக்கரவர்த்திக்கு அதிவிரைவில் அழிவு தேட வேண்டும் என்ற எண்ணத்துடன் முனிவர் கடுமையான தவத்தில் ஈடுபட்டார். அப்போது விஷ்ணுவின் மாயையானது 4 திசைகளிலும் மேலும் கீழுமாக எங்கு நெருப்பு ஜுவாலிகளாக கவிந்து சூழ்ந்து அவரது கண்களுக்கு புலப்படும்படி நின்றது. அதை கண்டதும் இதென்ன விசித்திரம் என்று கபில முனிவர் பயந்தார். அப்போது அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து மாயா சக்தியின் குரல் வானொலி போல் கிளம்பி, கபிலரே, நான் மாயா சக்தியாவேன். எனது பெயர் சாருகாசினி. உமக்கு துயரமூட்டிய அந்த கணமகாராஜன் தில்லை கூத்தனாரிடம் பெற்ற வரத்தின் வலிமையால் திருமூர்த்திகளால் அழிவுறாத தன்மை அடைந்திருக்கிறான். ஆனால் மும்மூர்த்திகளுக்கும் மூல முதல்வரான விநாயக மூர்த்தியில் தான் அந்த கணனுக்கு அழிவை தேடித்தர முடியும். அதனால் நீர் அம்மூர்த்தியை கூர்த்து தவம் செய்யும் என்று அறிவித்தது. அதை கேட்டது முனிவர் மகிழ்ச்சியுடன், மாயா வடிவமான மாதாவே, நான் விநாயகரை குறித்து தவம் செய்ய வேண்டிய கிரமங்களையும் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். தவஞானியே விநாயகரின் திருப்பெயரை மந்திரமாக கொண்டு அதன் ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஓங்காரத்தையும் நமோ நமகவையும் சேர்த்து 18 லட்சம் ஒரு ஜெபம் செய்ய வேண்டும். பிறகு ஓமம் வளர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்போது அந்த ஓமகுண்டத்திலிருந்து விநாயகமூர்த்தி கோடி சூரிய பிரகாசத்தோடு காட்சியளிப்பார் என்று அந்த மாயா உருவம் சொல்லி மறைந்தது. கபில முனிவரும் அதுபோல் ஜபம் முதலானவற்றை செய்யவே ஓமகுண்டத்திலிருந்து சித்தி புத்தி சமேதராக சிங்க வாகனத்தில் விநாயகர் காட்சியளித்தார். கபிலமுனியே, நீ வேண்டிய வரங்களை தந்தோம். உனக்கு துயரமூட்டி அந்த கணராஜன் என்பவன் அழியவும் உலகத்தினருக்கு நன்மை புரியவுமே உன் ஆச்சிரமத்தில் அவதரிக்கிறேன். அந்த கணனை அழித்து அவன் உன்னிடமிருந்து அவர்ந்த உன்னதமான சிந்தாமணியையும் உன் கையில் தருவேன் என்று விநாயகப் பெருமான் திருவாய் மறைந்தார். அன்று இரவு கணன் படுத்துறங்கும் போது பயங்கரமான ஒரு கனவு கண்டு திடுக்கிட்டு கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தான். உன்னை தன் தாய் தந்தவரையும் தந்தையரையும் தன் மைந்திரிகளையும் மந்திரி பிராணிகளையும் அந்த விரைவிலேயே அழைத்து வருமாறு ஆட்களை அனுப்பினான். அவர்கள் வந்ததும் அவன் தலை குனிந்து முகம் வியாரமடைந்து விசனத்தினால் மௌனமாக இருப்பதைக் கண்டு துணுக்குற்றவர்களாய் என்ன நடந்தது, ஏன் இப்படி உயரமே உருவாக இருக்கிறீர்கள் என்று பலவாறாக கேட்டார்கள். அதுக்கெல்லாம் வாய் திறந்து பதிலும் சொல்லாமல் குழம்பியபடி கணராஜன் தலை கவிழ்ந்திருந்தான். அவனுடைய தந்தையான அபிஷித் மிகவும் மனம் கலங்கி, மகனே, மூலகையின் தட்டியாள மிருக சக்கரவர்த்தியான நீ இப்படி முகம் பாடலாமா? வருவதை எதுவாயினும் வந்தே தீரும். அதற்காக தைரியத்தை கைவிட்டுவிடாது. உன் மனதில் திடீரென மூண்ட துயரத்தை மூடி மறைக்காமல் வெளியே சொல் என்று வற்புறுத்தி கேட்டான். தந்தையே, நான் கண்ட கனவை பற்றி எப்படி கூறுவேன்? என் உலக வாழ்க்கை முடிந்து விட்டதாக நான் கனவு கண்டேன். அந்த பயங்கரமான கனவில் கபில முனிவர் ஏராளமான படைபலங்களோடு என் மீது போர் தொடுக்க வருகிறார். அவரோடு வந்திருக்கும் சேனை தலைவர்களில் ஒருவன் 4 கைகளுடனும் பிரளயக்காக தீப்போல் காணப்படுகிறான். அவன் சூறாவளி நெருப்பு போல பாய்ந்து நமது சேனைகளை அனைத்தையும் துவம்சமாக்கி கடைசியில் ஒரு மழுவாயுதத்தினால் என் தலையையும் அறுத்து தள்ளிவிடுகிறான். இத்துடன் கனவு கலந்து நான் விழித்து கொண்டு விட்டேன். தந்தையே, அந்த கனவை பற்றி இப்போது நினைத்தாலும் என் உடல் நடங்குகிறது. நான் பெற்றிருக்கும் உன்னதமான வரங்களும் என் வீர தீரங்களும் மனோ தைரியமும் அந்த கனவினுடைய அழிந்து மடிந்து போய்விட்டன என்று கணராஜன் கூறி முடித்தான். அவன் உடல் முழுவதும் வியர்வை வெள்ளம் ஆறாக பெருகி வழிந்தது. பக்கத்தில் நின்ற பிரமதன் என்னும் அமைச்சன் துள்ளி முன் வந்து, ராஜாதிராஜரே, மூலகங்களையும் வெற்றி கொண்ட தாங்கள் கனவிலே கண்ட ஒன்றை நினைத்து கவலையோ பயமோ கொள்வது அழகல்ல என்றான். அதை கேட்டதும் கிரந்தன் என்ற மற்றொரு மந்திரி முன்வந்து, பிரமதனே, நீ சொல்வது ரொம்ப நன்றாக இருக்கிறது. பூமியில் கிடக்கும் ஒரு விதையானது நீரோடு சேரும்போது முளைத்து ஒரு பெரிய மரமாக படர்ந்துவிடும்.
அதுபோலவே ஒருவர் முன் செய்த பாப புண்ணியங்கள் முளையூன்றி வளர்ந்து பெரிதாக உருவெடுத்து விடும். நம் சக்கரவர்த்தி முன்பொரு சமயம் கபில முனிவருடைய சிந்தாமணியை பலவந்தமாக பறித்து கொண்டார் அல்லவா? அதனால் அந்த முனிவரும் உள்ளங்குமுறி சபித்து விட்டார். அச்சாபந்தான் முளையொன்றி வளர்ந்து இப்போது பறிக்கப் போகிறது என்றான். உடனே மூன்றாவது மந்திரியான விஸ்வசித் குறுக்கிட்டு, இல்லை, நீங்கள் இருவருமே இவ்வாறு பேசிக்கொண்டிருப்பது சரியல்ல. அரசனுக்கும் இதம் சொல்லுவதோ அல்லது அவரது தவறுகளை எடுத்து சொல்வதற்கோ இது நேரமல்ல என்றான். நான்காவது மந்திரியான விதந்து என்பவன் கணராஜனை பார்த்து, மும்மண்டலேஸ்வரா, நீங்களோ தெய்வேந்திரன் முதலானவர்களையும் வென்றடக்கிய அதிபராக்கிரமசாலி, மேலும் ஆனந்த கூத்தரான சிவபெருமானுடன் மும்மூர்த்திகளாலும் அழியாத வரம் பெற்றவர், படைபலங்களும் மிகுந்தவர். இப்படிப்பட்ட தங்களை அழிப்பதற்கு மூலங்களில் யாராலுமே முடியாது. ஆகையால் தங்கள் கனவை மறந்து கவலையையும் விட்டு அந்த கபில முனிவரை அழித்தொழிப்பதற்கான வழியை சீக்கிரமாக தேட வேண்டும் என்று கூறினான். விதிவசத்தால் விதந்து சொன்னதையே மதித்து ஏற்றுக்கொண்ட கணராஜன் அந்த கடமை கபில முனிவரின் மீது படையெடுத்து போர் தொடுக்கும்படி தன் தளபதிகளுக்கு உத்தரவிட்டான். அதை கேட்டதும் அவன் தந்தையை அபிஷித்து மகாராஜன் திருக்கிட்டவனாக, மகனே, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? ஏற்கனவே முனிவரிலிருந்து சிந்தாமணியை அபகரித்து கொண்டு வந்து பெரும் சாபத்துக்கு ஆளாகி இருக்கிறாய். இப்போது மேலும் அவசாரம் செய்ய துணிந்து விட்டாயே. தவ முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் தீவினையை வளர்ப்பது பெரும் விபரீதத்தை விளைவிக்கும். அதற்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு பொல்லாத கனவும் கண்டிருக்கிறாய். கபில முனிவர் மீது யுத்தம் கொடுப்பதை கைவிடு. 7 கடல்கள் போல் எத்தனையோ படைபலங்கள் இருந்தாலும் தவஞானிகளான பெரியோர்களை வென்றுவிட முடியாது. ஆகையால் இனி நீ வாழும் வழியை சொல்லுகிறேன் கேள். இப்போதே இந்த சிந்தாமணியை எடுத்து கொண்டு கபில முனிவரிடம் திரும்பி கொடுத்து உன்னை மன்னிக்கும்படி சொல்லி வணங்கி ஆசி பெற்று வா. அதுதான் சிறந்த வழியும் நல்லதும் என்று எடுத்து கூறினார். தந்தையின் சொல்லை காதில் வாங்கி கொள்ளாமல் தன் மானமே பெரிதென தற்சருக்கோடு சொல்லி கணராஜன் பெரும்படை திரட்டி தெய்வேந்திரன் முதலான பலரும் நடுநடுங்கும்படியாக புறப்பட்டு கபில முனிவரின் ஆசிரமத்தை நோக்கி வந்தான். அப்போது கபிலர் தம் ஆசிரமத்திலேயே தன் நன்னீராடி திருவண்ணீர் பூசி உருத்திராக்கம் தரித்த மேனியராய் கணேசமூர்த்திக்கு திருப்பள்ளி அழித்து பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்போது கணராஜன் ஆசிரமத்துக்கு வெளியே திரண்ட படையுடன் வருவதை முனிவரின் சீடர்கள் பலர் பார்த்து விட்டனர். அவர்கள் உடனே கபில முனிவரிடம் விரைந்து சென்று தாங்கள் கண்ட காட்சியை பற்றி சொன்னார்கள். உடனே கபிலர் விநாயகமூர்த்தியை பலமுறை நறுமண மலர்களால் வேதாகமங்களாலும் வழிபட்டு, விக்னேஸ்வரா, என்னிடமிருந்து சிந்தாமணியை பறித்து கொண்டு போன அந்த கண்ணராஜன் மீண்டும் இங்கு பெரும் படையோடு வந்திருக்கிறான். தேவர்களுக்கும் தவ முனிவர்களுக்கும் பெரும் பகைவனான அப்பாதகனால் எனக்கு எந்தவித தீங்கும் நேரிடாதபடி காத்தருள வேண்டும் என்று கும்பிட்டார். உடனே விநாயகர் தாம் தேவிகளான சித்தி புத்திகளோடு முனிவருக்கு காட்சியளித்தார். கபிலமுனியே, நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். கடல் போன்ற படையுடன் வந்திருக்கும் கணராஜனை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறிய விநாயகப் பெருமான் தமது சிங்க வாகனத்தை அழைத்தார். அந்த சமயம் அவருடைய 2 பத்தினிகளில் சித்தி தேவி என்பவள் வீர நிமிர்ச்சியோடும் புன்சிரிப்போடும் அவரை நோக்கி, நாதா, பனக்கு வகை வெல்ல அடியான் இருக்கும்போது தாங்கள் போய் போராட வேண்டுமா? தங்கள் கருணை நோக்கால் உத்தரவிட்டால் திரண்டு வந்திருக்கும் படைகளை எல்லாம் கண்ணிமைக்கு நேரத்திற்குள் துடைத்தெறிந்து வெற்றியுடன் திரும்பி வருவேன் என்றான். விநாயகரும் அதற்கு சம்மதித்து சித்தி தேவியின் உள்ளங்கையில் ஐக்கியமானார். தன்னோடு யுத்தம் செய்ய சேனைகள் எதுவுமின்றி நிராயுதபாணியாக பெண்ணிறுத்தி வருவதைக் கண்டதும் கேவலம் ஒரு பெண்ணா என்று கேலியாக சிரித்துவிட்டு கணராஜன் போருக்கு ஆயத்தமானான். அப்போது அவன் அருகில் இருந்த அவன் குமாரர்களான சூலபாணி சுலபன் என்னும் இருவரும், தந்தையை எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள், அந்த பெண்ணை அரைக்கணத்தில் அழித்துவிட்டு வெற்றி வாகை சூடி வருகிறோம் என்றார்கள். மைந்தர்களே, என் வீர பெருமைகளை வளர்ப்பதனால் வெற்றியுடன் திரும்பி வாருங்கள், இல்லையெனில் கண் முன்னாலே வராதீர்கள் என்றான் கணராஜன். அதன் பிறகு குமாரர்கள் இருவரும் பெரும் படையுடன் சித்தி தேவியை நோக்கி ஆரவாரத்தோடு பாய்ந்து வந்தார்கள். அதை கண்டதும் சித்தி தேவி கண நேரத்தில் கணக்கற்ற படை வீரர்களையும் கருவிகளையும் உற்பத்தி செய்தாள். அவளால் படைக்கப்பட்ட படை வீரர்களில் சிலர் 10 கைகளோடும்,
சிலர் 5 கைகளோடும், சிலர் 6 கால்களோடும், சிலர் 3 கால்களோடும், சிலர் 2 கால்களோடும், சிலர் 4 முகங்கள், 5 முகம், 6 முகம், 12 முகங்களோடும், வாள், வில், வஜ்ரம், முதலியான போர்க்கருவிகளோடும் தோன்றினார்கள். அவர்கள் எல்லாம் சித்தி தேவியை வணங்கிவிட்டு ரதம், யானை, குதிரை முதலானவற்றில் ஏறிக்கொண்டு போர் முரசும் ரணப்பயிரையும் கொட்டி கொடி, குடை, ஆலவட்டங்கள் வானலாவே எழும்ப 7 கடல்களும் ஒருங்கே திரண்டு வருவது போல கனராஜன் படைகளை எதிர்க்க முனைந்தார்கள். அதை கண்ட கணவனுடைய புதல்வர்கள் இருவரும், இதன் அதிசயமாக இருக்கிறது, தனியொருத்தியாக போர் செய்ய வந்தவள் கண் இமைக்கும் நேரத்திற்குள் பூத கணங்களை போன்று லட்சக்கணக்கான படை வீரர்களை சிருஷ்டித்து விட்டாள் என்று எண்ணி பயந்துவிட்டு வியப்புடன், ஆகா, அத்தகைய தேவியை வென்று வெற்றி வாகை சூடினாலும் அல்லது வீர மரணமடைந்து விழுந்தாலும் நமக்கு பெரும் புகழே உண்டாகும் என்று துணிந்து தங்கள் படைகளை பல வியூகங்களாக அணிவகுத்தார்கள். இரு தரத்தினருக்கும் பெருத்த ஆக்ரோஷத்தோடு போர் மூண்டது. கணராஜனின் மைந்தர்களில் சூரபாணி என்பவன் 12 முகத்தையும், சுலபன் என்பவன் சித்தி தேவியையும், மதியமைச்சர்களில் வீச்சு வசித் என்பவன் 40 கிரந்தன் என்பவன் முக்கண்ணனையும், பிரமதன் என்பவன் 6 கால்களையும், விதந்து என்பவள் மலைத்தோழனையும் எதிர்த்து போரிட்டார்கள். யுத்தத்தினிடையே எண்ணற்ற யானைகள், குதிரைகள் வெட்டுண்டு மடிந்து விழுந்தன. இரதங்களும் கருவிகளும் முறியுண்டு உடைந்து விழுந்தன. வீரர்கள் பலர் பல உறுப்புகளாக சிதையுண்டு செத்து விழுந்தார்கள். எங்கும் இரத்த வெள்ளம் நதிப்பெருக்காக சுழிந்தோடி குடல்களையும், தலைகளையும், ஈரல்களையும், மூளைகளையும், எலும்புகளையும் இழுத்துக்கொண்டு கடலை நோக்கி சங்கமமாக துடித்தன. அந்த இரத்தக்களறி மனித உடம்பு எவ்வளவு அற்பமானது என்பதை எடுத்து எம்பியது. இவ்விதம் பயங்கரமாக போரிட்டு கொண்டிருக்கும் நிலையில் சித்தி தேவியின் படை வீரர்கள் சிறிது தளர்ச்சி அடைந்தனர். அது கண்டதும் தேவி அதிக உக்கிரகம் கொண்டு ஒரு வீரனை சிருஷ்டித்தாள். இலக்கன் என்ற அந்த வீரன் லட்சக்கணக்கான வாள்கள், வில்கள் முதலான படைக்கருவிகளோடும் தோன்றி எதிரிகளிடையே புகுந்து கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அவர்களை துவம்சம் செய்தான். ஒரு முழு பொழுதில் அவன் எதிரி படைகள் முறியடித்து பகவனின் மந்திரிகளை பயந்தோட வைத்து கணராஜனின் புத்திரர்கள் இருவரும் அவர்களோடு கைப்பிடியாக சிறைப்பிடித்து கொண்டு சிந்தாமணி விநாயகரின் முன்னிலையில் கொண்டு வந்து சேர்த்தனர். பிறகு அவன் பலவாறாகவும் கும்பிட்டு தொழுது விட்டு, பெருமானே, இவர்கள் இருவரும் கணராஜன் குமாரர்கள். இவர்கள் தந்தை என்னுடன் நேருக்கு நேர் போரிட வராதனால் அவனை இங்கு பிடித்து வரவில்லை. தங்கள் திருக்கரத்தில் மடிகிறவர்களுக்கெல்லாம் தங்கள் வதம் சார்ந்து முக்தி அடைவர்களாகவையால் தாங்களே அந்த கணராஜனை சம்ஹாரம் செய்ய வேண்டும். அவன் மைந்தர்கள் இவ்விருவருமே மகாசுத்த வீரர்கள். என்னோடு நேருக்கு நேர் நின்று நெடுநேரம் வீர தீரங்களோடு போராடி முடிவில் என் கையில் சிக்கி கொண்டு விட்டார்கள். இவர்கள் சுபாவத்தை நற்குணம் வாய்ந்தவர்களால் கணராஜனுடைய அரசாட்சியை இவர்கள் வசம் கொடுத்து விட்டு ரட்சித்து கொள்ளுங்கள் என்றால் அந்த இலக்க வீரன். விநாயகமூர்த்தம் அவ்வாறே ஆகு என்று அவர்களுக்கு கருணை காட்டினார். திங்களனி சட பெருமான் பூசையாற்றி திருமதிரம் கடந்திர முன்னின்றான் யாவன், தங்கு கடற்புய் விரப்பின் நடியோனாதி சகலருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களத்தின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே.